யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்த ஏங்க எனி டைமும் அவங்க கூடயே தான் இருப்பீங்களோ? உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் அண்ணன் கூட தானே இருக்கீங்க. அப்போது நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன். உங்களுக்கு எப்படி உங்கள் அண்ணனும் அதே மாதிரி தான் எனக்கு என் தங்கச்சி. அதுவும் சரிதான். ஆனா இப்போ அவங்க 2 பேரும் நாளைக்கு புருஷன் பொண்டாட்டியாக போறாங்க. அப்பவும் தங்கச்சி கூடயேவா இருப்பீங்க? ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அக்கா பின்னடி இங்கே பாருங்க சரண், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாமா என்ன? என்ன நல்லதுக்கு இல்ல? நான் என் பொண்டாட்டிட்ட பேச வர்றது நல்லதுக்கு இல்லையா? ஏ நீ பேசாம இரு. உன் தம்பி தேவையில்லாம என்கிட்ட வம்பளத்திட்டு இருக்காரு, அவ்வளோதான் என்ன? ஏங்க இருங்க, நான் ஒண்ணுமே சொல்லல. என்ன, நான் ஒண்ணுமே பேசல, விட்டுருங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பிரைவசியா பேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பையும் நீங்களே வந்து நின்றா எப்படி பேசுவாங்க? நீங்க மட்டும் கூட நிக்கலாமோ? ஏங்க அவனை கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தேங்க நானு. அவர் என்ன புது பொண்ணா? டேய், நாளைக்கு ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ ஆளை மாத்தி செலக்ட் பண்ணிட்ட. என்ன, உனக்கு அவ தான் கரெக்டா இருப்பா. டேய், நீ வேற என்ட கடைசி நேரத்துல வந்து வயிற்றுல புடிய கரைக்கிற. நாளைக்கு காலையில அவ கிடத்துல தாலி கட்ட வரைக்கும் நீ எனக்கு நிம்மதியே கிடையாது. படபடன்னு வருது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதோ நிக்கிறாளே சந்தியா, கல்யாணத்தை நிறுத்தியே திருவேன்னு கங்கணம் கட்டி அழிஞ்சு என்கிட்ட சவால் விட்டுருக்காடா. ஏய், இது எப்ப நடந்தது? எனக்கும் மிருதுலாக்கும் வீட்டுல கல்யாண பேச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடியே நானும் அவளும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம். அப்பயே 2 பேரும் மாத்தி மாத்தி சவால் விட்டுக்கிட்டோம். ஒன்று, உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டினா நீ என் வீட்டில் வேலைக்காரி வந்து வேலை செய்யணும். அப்படி இல்லை, இந்த கல்யாணம் நடக்கல, நீ நிறுத்திட்டீங்கன்னா உனக்கு அடிமையா நான் இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சவால் விட்டுக்கிட்டோம்டா. உங்க சவால்லாம் மண்ணனை ஊத்த. டே முண்டம், எதுக்கு இப்படி சவால் விட்ட? ஹே, நீ என்னடா பைத்தியமாடா? டே, அவ பேச பேச எனக்கு கோவம் வந்துருச்சுடா. அதான் என்ன பேசுறேன்னு தெரியாம நான் பேசிட்டேன். எனக்கு அது வேற வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாளைக்கு காலையில மிருதுலா கழுத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் தாலி கட்டினாதான் நான் நிம்மதியா இருப்பேன். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. நைட்டு ஃபுல்லா தூக்கம் கூட வராதுடா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லூசு மாதிரி நினச்சிட்டு இருக்காது. என்ன, மிருதுலா உனக்கு சொந்தமானவ, கண்டிப்பாக உனக்கு தான் சொந்தமாவா. அது அவன் நினச்சா என்ன, எவன் நினச்சாலும் தடுக்க முடியாது. புரியுதா? இந்த வார்த்தை பழிச்சா போதும். பேசாம இவங்கிட்ட சமாதானமா போய் நம்ம கேட்டு பார்த்தா என்ன? நம்ம எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோன்னு நம்மளுக்கே தெரியல. இங்கே மிருதுலா கலங்கிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு கல்யாணம். ஐயோ, என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே புரியலையே. தாலி கட்டிடுவானா? இல்லை நான் கட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பேனா? என் தங்கச்சி வாழ்க்கையை பறி கொடுத்துருவானா? இல்லை, இது வரைக்கும் இவ கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னா அதில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவனை பழி வாங்கணும், அவனை கஷ்டப்படுத்தணும் கூட கிடையாது. அவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் எனக்கு இது தோணுச்சு. ஆனால் இப்போ இவ இவ்வளோ அழுகிறான்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் இவளுக்கு வேணாங்கிறதுல இவ ஏதோ ஒரு பிடிவாதத்தில் தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போது இவளோட பிடிவாதத்துக்கு ஏற்றாப்புல தான் இந்த கல்யாணம் பேசாமல் அவங்ககிட்ட சமாதானமாக பேசலாமா? ஒருவேளை நம்ம கெத்து போயிடுச்சுன்னா? இவ்வளோ நாளாக அவங்ககிட்ட எவ்வளோ திமிராக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த திமிரெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அடங்கிருச்சுன்னா தங்கச்சிக்காக கல்யாணம் வேணான்னு சொன்னால் அவன் காலில் விழுகிறது கூட தயாராக நான் இருக்கேன். ஆனால் அவன் அதுக்கு மாற வேறு ஏதாவது பேசிட்டான்னா ஐயோ சந்தியா, பைத்தியமே பிடிக்குது. சரி ஓகே, இவன் என்ன பேசணும்னு நினைக்கிறானோ அதை பேசி முடிக்கட்டும். அவங்ககிட்ட சமாதானமாக கேட்டு பார்ப்போம். முடியலையா அப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறேன். என்னானாலும் சரி, என் தங்கச்சி கழுத்தில் உன்னை தாலி கட்ட விட மாட்டேன்டா. நீ மூடிட்டு அவகிட்ட என்ன பேச வந்தியோ அதை பேசிட்டு பொத்திட்டு என் கூட வா. என்ன? டேய், ஏய்வும் இல்லை சொல்லாது. என்ன, நான் இருக்கேன். அதெல்லாம் நல்லபடியாக உன் கல்யாணம் நடக்கும். அந்த கடவுளுக்கு தெரியும் யாரு கூட யாரை சேர்த்து வைக்கணும். என்ன, மற்றபடி வேற எதுவும் இல்லை. அவன் நினைக்கிறது, நீ நினைக்கிறது, நான் நினைக்கிறது அப்படிலாம் இல்லடா. விதின்னு ஒன்று இருக்கு. சரியா? நீ கவலைப்படாம நீ அமைதியா இரு. கண்டிப்பா என் மிருதுலா எனக்கு கிடைச்சிருவாள்ல? கண்டிப்பா கிடைப்பா. என்ன பேசணுமோ சீக்கிரம் பேசுங்க. அவ தூங்க வேணாமா? அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்க. சரி, ரொம்ப கோவப்படாத. என்ன மிருதுலா, இன்னைக்குதான் நான் உங்ககிட்ட கடைசியா பேசுறது. என்ன உளறான்? ஒருவேளை கல்யாணம் வேணும்னு சொல்ல போறானா? என்னாச்சு அவனுக்கு? கடைசியா பேச போறேன்னா, அதாவது பேச்சுலரா, அதாவது ஒரு லவரா உங்ககிட்ட நான் கடைசியா பேசுறதுன்னு சொன்னேன். அதானே, மோச பிடிக்கிறேன். மூஞ்சி பத்த தெரியாதா? அதுக்கு ஏன்டா லூசு மாதிரி இன்னைக்குதான் கடைசியா பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிடுவானுங்க போல. இது வரைக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட ஒரு தடவை கூட நான் சொன்னது கிடையாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை.
கிடைச்சிருந்தும் அது நழுவி போனது நிறையவே இருக்கு. அதுக்கு உங்க அக்கா கூட சில டைம் காரணம். இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு நான் பேசுறேன்னு இல்லை, எனக்கு ஜஸ்ட் பேசணும்னு தோணுச்சு. ஒரு பொண்ணை பார்த்து அவளை நம்ம மனசுக்கு பிடிச்சி அவளை காதலிச்சு அவளவே எல்லாரோட சம்மதத்தோடையும் கரம் பிடிக்கிற சந்தோஷம் இருக்கு பத்தியா, அது யாருனாலையும் ஈடுகட்டவே முடியாது. அந்த மாதிரி தான் நீ நீ எனக்கு கிடைச்சது. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம என் லைஃப்ல வந்தது நீ. எனக்கு இந்த படத்துல அடிக்கிற டைலாக்லாம் அடிக்க தெரியாதுங்கிறதுலாம் ஓப்பனா சொல்றேன். என்ன, சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல எதிர்பார்க்காம கிடைக்கும் போது தான் அதுல ட்விஸ்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீ என் லைஃப்ல வந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சில மாற்றங்களே எனக்கு வந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன். டேய் முண்டோ, இப்ப ஏன்டா இதை தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்க? டேய், நான் ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்றேன், கொஞ்ச நேரம் இருடா. ப்ரொபோஸ்ல சாணி கரைச்சு ஊத்த. ஓ, இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு ப்ரொபோஸ் பண்றதா? டேய், அது நீ தனியா வந்து பண்ணிருக்கணும்டா. டேய், சத்தியமா என்னால சிரிப்பு அடக்க முடியல. டேய், மூஞ்ச பித்துவ மூடிட்டு நில்லு. சுத்தி வளைச்சு பேசாம என்னன்னு சொல்லி தொலைங்க. ஏய் இரு, நான் அவகிட்ட தானே பேசுறேன். அவளே அமைதியா இருக்கும்போது உனக்கு என்ன? டேய் முண்டா, சி சாரி, பழக்க தோசைல. என்னது பழக்க தோசமா? டேய், உன முண்டன் தான் கூப்பிடுவாளா? டேய், கொஞ்ச நேரம் பேசாம இருடா, அப்புறம் நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததுன்னா மறந்துடும்டா. அட நாதாரி பையலே, பையன் ஏதோ ஃபீல் பண்ணி பேசுறான்னு பார்த்தா மனப்பாடம் பண்ணிட்டு வந்தியா? ஐயோ முடியல. எல்லாரும் நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா இன்னைக்கு நைட்டு தான் கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விதத்துல நான் உங்ககிட்ட என் லவ்வை கூட நான் சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்தலான்னு இருக்கேன். நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணணும். வாழ்வை நரகமாகும் தருவாயில் என் வாழ்வில் மலர்ந்த என் வாடாத ரோஜாவே, இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் என் வாழ்வில் வாடாத ரோஜாவாக நீ இருந்திட ஆசை. இந்த ரோஜாவில் இருக்கும் இதழ்களாக நீயும், அதில் இருக்கும் காம்பு போன்று நானும். நான் உன்னை குத்தி விடுவேன் என்று நினைக்காதே, என்றுமே நான் உன் அடிமையே. ஆனால் நீ என்னை விட்டு உதிர்ந்து விடாதே. இதழ்களாக நீ உதிர்ந்து விட்டால் வெறும் காம்பாக மட்டுமே என் காதல் அங்கு செத்து போய்விடும். ஐ லவ் யூ மிருதுளா. நான் ஏன் அழுகிறேன்? அவன் என் தங்கச்சிக்கு தானே ப்ரப்போஸ் பண்றான். எனக்கு ஏன் அழுக வருது? நான் அழுகணும் போல இருக்கு. ஏதோ மனசு ரொம்ப கல்லு வச்ச மாதிரி பாரமா இருக்கே. பரவாயில்லையே, கவிதை தான் சொல்றான். கவிதை சொல்லி தான் பொண்ணை கரெக்ட் பண்ணணுமோ? சரி, நமக்கு தேவைப்படும், சுட்டுக்கலாம். நீ சொன்ன கவிதையிலேயே நம்ம வாழ்க்கையில இல்லைங்கிறது உனக்கு புரியலையாடா? டேய், நீ ஒரு பைத்தியம்டா. நான் இல்லடா, நான் உன் கூட வாழ மாட்டேன். நான் உன் வாழ்க்கையில இல்ல. நீ வேணா முள்ள அடிமையா இரு. அது எவ உனக்கு பொண்டாட்டிய வரப்போறவளோ அவளுக்கு இருடா. நான் கண்டிப்பா உதிர்ந்துருவேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் ரோஜால இருந்து அந்த இதழ் உதிர்ந்துதான் ஆகணும். அதே மாதிரி நான் உதிர்ந்துருவேன்டா. இனி நீ நம்பாத, வேணாம். நான் இதை ஏத்துக்க மாட்டேன். நான் என்னைக்குமே என் புருஷனா யாரும் மட்டும்தான். வாங்கிக்க மாட்டியா? வாங்குவாளா? கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமே, கவிதையின் வடிவில் வாழ்ந்திட நினைப்போமே. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழல் அதிலே இருவரும் தெரிவோமே. சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. டேய் போது எந்திரி. சரி, மீதிய காலையில பேசிக்கலாம்.
எதையும் நினைக்காம நிம்மதி போய் தூங்க. பாய், குட் நைட், டேக் கேர். நாளைக்கு நாள் நல்லதாவே விடியட்டும், நமக்கானதா விடியட்டும். நான் இருக்கேன், போய் தூங்கு போ. நீ காதல் உண்மைனா யாரும் என்ன தேடி வருவான். என் காதல் உண்மைனா என் கீர்த்தி நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவா. எல்லாரும் சொல்றாங்கல்ல உண்மையான காதல் ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு. நான் வச்சிருக்கிறது உண்மையான காதல். நான் விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உண்மையானது, உனக்கானது. அது மட்டும் உண்மையா இருந்தா நீ எனக்கானவன் இல்லையா? நான் இந்த மண்ணுக்குள்ள போயிருவேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் இவன் கட்டின தாலியை வாங்கிட்டு மட்டும் அவன் கூட வாழ்ந்துருவேன்னு நினைக்காத. வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். இந்த வாழ்க்கையே உனக்காக தான். அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை சாக விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் மென்டல் இல்லடி. என்ன ஆடுறதுக்கு தான் லவ் பண்ணுறமே தவிர சாகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் பொண்டாட்டி, நாளைக்கு நீ கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுவேன். காலுக்காக நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். நாளைக்கு நாள் எப்படி வெடிதுன்னு பார்த்துடலாம். கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு. என்ன நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. அதாவது நம்ம விட்ட சவால்ல இன்னும் 2 நாள் சொன்னோம். அது நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு விடிஞ்சா எல்லாம் தலைகீழ மாறப்போகுது. ஆல்வேஸ் ஃபீலிங். உன் கண்ணுல பயம் தெரியுதே. நீதான் சொல்லுவியே சந்தியா ஒரு நெருப்பு மாதிரிடா, எதுவும் பண்ணிட முடியாதுன்னு. கண்ணுல ரொம்ப பயம் தெரியுதே. எப்படியும் உன் தங்கச்சி கட்டல நான் தாலி கட்டிடுவேன் அப்படிங்கிற பயம் தானே. விட்டு கொடுத்துட்டு போலான்னு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட சண்டை போடுற மூடில் இல்லை. என்ன, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. இங்கே பாரு, இது வரைக்கும் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு நினச்சது உன் மேலே உள்ள கோவமும் உன்னை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான். உன்னை பழி வாங்கணும்னு நான் நினச்சது என் அப்பா உன்னால் இறந்து போனதுனால மட்டுமே தவிர வேறு எந்த காரணமும் எனக்கு கிடையாது. ஆனால் நிஜமாவே இப்போ இந்த கல்யாணம் நின்று ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா என் தங்கச்சி மனசில் வேற என்னமோ இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ தேவையில்லாமல் அவள் வாழ்க்கையில் புந்து விளையாடுறோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்னடி கோவமா பேசி பார்த்துட்டு அது முடியல, அது செட் ஆகாது அப்படின்னு பாசமா வலிஞ்சு பாக்குறியா? இங்க பாரு, வாயை மூடிரு, வார்த்தை அளந்து பேசுன. அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுறது என்னமோ நீயா தான் இருப்ப. அது அப்புறம் பார்க்கலாம். என்ன ஒரு மாதிரி கொஞ்சில பேசுற? உன் தங்கச்சிக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது கண்ணெல்லாம் கலங்கி தார தாரையா தண்ணி விடுது. நீ மட்டும் என்ன பண்ண? என்னதானே பார்த்த? சி வாய மூடு. நீ அழுகிரி என்ன பார்த்தனே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன நாளைக்கு விடிஞ்சா உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறது நான். அப்புறம் என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, இந்த கல்யாணம் நடக்க வேணாம். நான் வேணா சவாலில் வேணா நான் உங்ககிட்ட தோற்று போனதாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணம் வேணாம். அவள் மனசில் வேற என்னமோ இருக்குது. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. நீ நிறுத்தினா மட்டும்தான் கல்யாணம் நிற்கும். அது எப்படி? என்கிட்ட சவால் விடும்போது உனக்கு எப்படி இருந்தது சொல்லு பார்க்கலாம். எப்படி இருந்ததுன்னு கேட்குற. நீ சவால்ல தோத்து போக விட்டு கொடுத்து போனாப்புல மட்டும் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறமா? ஏய், நான் விரும்பினவடியவ, நான் விரும்பினவள கண்டிப்பா நான் காரம் பிடிச்சே ஆவேன். என்ன, அதுக்கு யார் குறுக்க வந்தாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. டே முண்டா, நீ விரும்புறேன்னு சொல்லிட்டே இருக்கீல, அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? இருக்குடி, விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தை என்கிட்ட சொல்ல விடாம தடுத்தது நீதானடி. நீதான சொல்லு. டே முண்டா, ஐயோ உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறே தெரியல. டே நீ சரியான சைக்கோடா. இருந்துட்டு போறேன்டி, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. டேய், அவளோட விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. இங்க பாரு, ஒன்று புரிஞ்சுக்கோ. இப்போ நீ உன் ஆசைக்காக அவள் கடைசியில் தாடி கட்டின்னு வச்சுக்கோ. நாளைக்கு அவள் கூட சேர்ந்து வாழும் போது கண்டிப்பாக விருப்பங்கிறது ஒன்று வேணும்டா. விருப்பம் இல்லாமல் எந்த பொண்ணும் உன் கூட வாழலாம் வரமாட்டா. என்ன, அவளுக்கு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தை வெளியே கொண்டு வராம பண்றது எல்லாமே நீதான். இப்ப கூட வயலன்ஸ்ல என்னென்னமோ பண்ணி பார்க்கணும்னு நினைச்ச, முடியல. கடைசியில பாசத்துக்கு அடிமையாக்கணும்னு நினைக்கிறியா? பாசத்துக்கு அடிமையாகிதான் நாசமா போய் உட்காந்துருக்கேன். இனிலாம் நான் யார்கிட்டயும் ஏமாற போறது கிடையாது. என்ன, இங்க பாரு, நான் உங்ககிட்ட பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு பொறுமையாக தான் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளு. என்ன, அவள் மனசுல வேற என்னமோ இருக்கு. அவள் வேற என்னமோ நினைச்சு இந்த கல்யாணம் என்கிட்ட வேணான்னு சொல்றா. ஆனா நீ கேட்க மாட்டேன். போய் இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியாதுன்னு சொல்லி நீ வேற மாதிரி பிளான் போடுறியா? நீ எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணுவ, நீ எப்படி ஆளை மாத்துவ, நீ எப்படி மாறுவ, நீ எப்படி பேசுவேன்னு உன்னை பத்தி A to Z எனக்கு தான் தெரியும். ஏன்னா சொன்னில, உன் அம்மாவுக்கு தெரியாதது கூட எனக்கு தெரியும்டான்னு சொல்லி. அதே மாதிரி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தங்கச்சியை பத்தி கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. தெரியுதுடா முண்டம். அப்ப நான் சொல்றது கேளுடா. முடியாதுடி, நான் அதுக்கு கேட்கணும்? ஏய், இது என் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டியது நான். என்ன, உன்னெல்லாம் முடிவெடுக்க விட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்காத. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டணும். அவளுக்கும் விருப்பம் இருக்கு. நான் தாலி கட்டின மறு நிமிஷமே ஆமா எனக்கு சரணமா பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சா நீ என்னடி பண்ணுவ? இங்க பாரு, நானும் உங்ககிட்ட பொறுமையா பேசி பார்த்துட்டேன். எதுக்குமே நீ சரியா வர மாதிரி தெரியல. என்ன, சரி பொறுமையா பேசி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தேன். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. நீ வயலன்ஸ்ல தான் இறங்கணும் நீ முடிவு பண்ணிட்ட. சோ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு பாரு.
சபாஸ் சபாஸ், இதத்தான் எதிர்பார்த்தேன். சொன்னில்ல கல்யாணம் எனக்கு நிக்கிறேன்னா கிக்கு வேணும்னு. ஒரு நிமிஷம் அப்படியே அடங்கி போனியா? அதான் எனக்கு இதுதான் வேணும். ஒரு பரபரப்பா இருந்தாதான் கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியும். நீ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு பாக்குறேன். நான் எப்படி உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறத உன்னால தடுக்க முடியுதுன்னு பாக்குறேன். இங்க பாரு, ஒண்ணு உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டணும், இல்லையா இந்த கல்யாணம் நிக்கணும். இந்த 2 விஷயம் தான் நடக்க போகுது. என்ன, மத்தபடி வேற எதுவும் நடக்காது. அதுல நான் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் தான் நடக்க போகுது. ஓகே, உன்னால முடிஞ்சதை பாருடி. நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டேன். என்ன, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. எனக்கு எது நடக்கணுமோ அது சிறப்பா நடக்கும். நீ தான் மூக்குடைஞ்சு போக போற. ஓகே, நாளைக்கு காலையில பார்க்கலாம். ஓஹோ, அந்த அளவுக்கா? சரி, நான் கொஞ்சம் மடங்கி போய் இறங்கி வந்து உங்ககிட்ட பேசின பத்தியா என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நீ சொன்ன மாதிரி ஒரு கிக்கோட தான் இந்த கல்யாணம் நிக்க போகுது. பாக்குறியா? பாத்திரலாண்டி. நாயகனாடிடும் நாடகம்தான் யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார். நாளைக்கு நாள் எனக்கு தான் விடிய போகுது. குட் நைட். ஒரு ஜென்மம் போனாலும் மறு ஜென்மமானாலும் தொடர்கின்ற கதைதானம் நான். இந்நேரம் புஜிமா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இங்க நைட்னா அங்க பகல் தானே. நினைச்சோன்னா புச்சிமா உங்ககிட்ட வந்துருவாரு. புஜிமா, நீங்க பாத்தீங்க? நீ தானே நினைச்ச, அதான் வந்துட்டேன். இது எப்படி சாத்தியமாகும்? ஏஸ்ல இருக்கறது எப்படி என்ன பார்க்க உருட்டு உருட்டு? ஏய், நிஜமா தாண்டி. இல்ல புஜிமா, என்ன ஏமாத்துறீங்க அப்படிதான். நம்பிக்கை இல்லைல்ல? புஜிமா, என்ன பொண்டாட்டி, நம்பிக்கை இல்லையா? யார் சொன்னா நான் நினைச்ச உடனேயும் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் புஜிமா. அப்ப நம்பிக்கை இல்லாம கேட்டா? இருந்தாலும் நேத்து கேட்டேன் என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட்னு. ஹரி பாப்பான்னு சொன்னேன். அதுக்கு அதுக்குன்னு போங்க புஜிமா. குட்டி பாப்பா வயித்துல இருக்கு. இது பாட்டுல இருக்கட்டும். எனக்கு ஹரி பாப்பா வேணும். போங்க புஜிமா. உங்களை ஏய், என்னடி ஒரே சந்தோஷமா இருக்க போல? வீட்டை விட்டு வந்துட்டாப்ல மட்டும் உன்னை நிம்மதியா இருக்க விட்டுருவேன் நீ நினைக்கிறியா? இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி என் தம்பியெல்லாம் உன் கூட சேரவே விட மாட்டேன். என்ன, நீ நினைச்சிட்டே இரு. நீ வேணா பாரு, உன்னை பத்தி 1க்கு 2 சொல்லி அவனை ஏஸ்லயே ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லல. என் பேர் சரிகாலடி. நடக்குதா இல்லையான்னு பாரு. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா என்ன எதிர்த்து பேசிட்டு வந்து நீ சந்தோஷமா இருந்துருவியா? இருக்கத்தான் விட்டுருவானா? எல்லாத்தையும் பொறுத்திருந்து பாருடி. கண்டிப்பா என் தம்பி இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். நான் பண்ணி வைப்பேன். அப்போ மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம். நடக்குதா இல்லையான்னு பாரு. சீ, கனவா? என்னது இது? இப்படிலாம் கனவு வருது? கனவுல கூட என் புருஷன் கூட என்ன உணர கூட மாட்டீங்க. கொல்லி வை பிசாசு. சே, என்னது இது? இப்படிதான் கனவு வருது. என் புருஷன் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றாரு நானும் பாக்குறேன். சீ, கொஞ்ச நேரம் வெளியே போலாம். சீ, என்னது இது கனவு? நமக்கு ஏன் இப்படிலாம் கனவு வருது? நான் என் புச்சிமாவை தான் நினைச்சிட்டு படுத்தேன். அவர் வந்தது ஒரு நியாயமான விஷயம். இந்த கொல்லி வை பிசாசு எதுக்கு என் கனவுல வந்துச்சு? ஐயோ முருகா, அது சொன்னதெல்லாம் நடந்துருமா என்ன? அதெல்லாம் நடக்காது. இங்க பாரு, இதுக்கு மேலாம் ஒருத்தர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். என்ன மன்னிச்சுக்க, நான் காலையில விழுந்துட்டேன்டி. காதல்னா என்னன்னே தெரியாது உனக்கு. மாமா சொல்லி புரிய வேண்டியதா இருக்குல்ல. 2 நாள் என் கூட பேசாத. என்ன, அவனை மன்னிச்சிட்டேன். ஆனா உனக்கு நான் கொடுக்குற தண்டனை என் கூட பேசாம இருக்கிறது. பொறுக்கி. நாளைக்கு ஒரு நாள் தான் மண்டபத்தில் இருக்க போறோம். அதுக்கு நீ இவ்வளோ சீன் போட்டு போற? சரி விடு, கோச்சிட்டு எங்க போற? இது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. அதாவது புது விஷயம் கிடையாது, பழகி போன விஷயம் தான். பார்த்துக்கிறேன். உண்மை காதலே இல்ல சித்தப்பு. இங்க ஒருத்த சாவுறான், ஆனா ஒருத்த வாடுறான். சரிப்படி. இந்த குண்டமா அங்க என்ன பண்றா? நைட்ல பேய் மாதிரி ஆடிட்டு. சரி போய் வாம்பு போ. அடியே குண்டம்மா, என்னடா தடியா? முதல்ல மூஞ்சியே மாத்துடி. எதுக்குடி மூஞ்சி இப்படி வைக்கிற? நல்லாவே இல்ல. நீ மூடு. என்ன, எங்க போற? நிம்மதியா இருக்க மாட்டியா? இல்ல, நான் பாட்டுல கீழே தான் இருந்தேன். மேல எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் பேய் மாதிரி இருந்துட்டு இருந்தியா? அதை பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருச்சானு? அது ஒண்ணு மட்டும் தான பிடிக்காம இருந்துச்சு. உன் கூட சேர்ந்தா அதுவும் பிடிச்சிரும். யாருக்கு தெரியும், பிடிச்சாலும் பிடிச்சிருக்கும். ஆமா, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன பாடி கார்டு வேலை பாக்குறியா? சாரி, வாட்ச்மேன் வேலை பாக்குறியா? டேய், மண்டைய உடைச்சிருவேன். போ, நான் வேறனே செம்ம கோவத்துல இருக்கேன். ஓடிரு. தங்கச்சி, என் தங்கச்சி, பாசமான தங்கச்சி. ஏடி குண்டம்மா, நீலாம் பாசமா இருக்க மாட்டியே. இரு, காலை கட்டு. நீ பேயா இல்ல என் தங்கச்சின்னு பாத்துக்கிற. பேய்க்கு கால் இருக்காது, காலை கட்டுறி. டேய்,
மூஞ்ச பேத்துறேன். போடா போடா. ஐயோ என்ன பேய் டைலாக்ல பேசுது. ஏய் நம்ப முடியல, நீ காலை கட்டு. ஐயோ என் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருச்சு. மாதவா வேணாமா, ஓடி போயிராமா. இப்பதான் தெரியுது. அந்த டைம்ல இப்படி எந்திரிச்சு நீ அங்கங்க ஒலாத்திட்டு இருக்கிறதுனாலதான் மாப்பிள எஸ் போயிட்டார் போல, இவ கூட இருக்க முடியாதுன்னு. உன் கூடவே பொறுக்க கூடாது, உன் கூடவே பொறுக்க கூடாது. தலையெடுத்துடா, உன் கூட தான் பிறக்கணுமே. இங்க பாரு, நீ ஒண்ணு என் கூட பிறக்கல. என்ன, எனக்கு 4 அண்ணனுங்க தான் என் கூட பிறந்தது. உன்னெல்லாம் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. எவன்டி சொன்னது? ஒன்னதான் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா முதல்ல உனக்கு முன்னாடி பிறந்தது நான் தான், எனக்கு அப்புறம் லாஸ்டா பிறந்தது தான் நீ. அதனால ஒன்னதான் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. டேய் டேய் டேய், அப்பெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேன், அம்மா போற வழியில ஏதோ ஒரு குழந்தை குப்பை தொட்டில அழுதுட்டு இருக்குமா, இவனை தூக்கிக்கலாமா பாவம், நம்மளுக்கு கடைசி காலத்துல சோறு ஈரு போடுவாமா. நான் தான் எங்க அம்மாட்ட சொன்னேன். அடியே குண்டம்மா, நீ நினைச்சிட்டே இரு. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் திருப்பி போடாத. பாவம் பார்த்து தூக்கிட்டு வந்து வளர்த்தா ரொம்பதான் வாய் பேசுற. உன்னை மட்டும் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட சொன்னு வச்சுக்கோ, அவர் இங்க இந்தியாவே வர மாட்டாரு. அப்படியே காசி ராமேஸ்வரன் போயிருவாரு. புண்ணியம் தேடி காசிக்கு டேய் தவறட்ட போவாயா, நினைச்சிட்டே இரு. என்ன, ஏன் புருஷனும் அப்பெல்லாம் கிடையாது, குண்டு பையனை. பொடி குண்டம்மா. டேய் டேய் என்னடா என்னடா குட்டிமா? இங்க பாருங்க டாடி, எனக்கு குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு கால் இருக்கான்னு பார்க்கறேன், என் புருஷன் என்ன பார்க்காம காசி ராமேஸ்வரம் போயிருவாராமா. நான் பேய் மாதிரி வளர்த்திட்டு இருக்கேனாமா. முதல்ல இந்த குண்டு பையனை இங்க இருந்து கீழ தள்ளி விடு. உன் கூட தான் இருக்கிறதுக்கு பேசாம மேல போயிருக்கலாம்டி. டேய் ஏன்டா வம்பிழுத்துக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? ஆமா நீ தூங்க போறேன்னு தானே போன, நீ எதுக்கு இங்க நிக்கிற? அது தூக்கம் வரல. போற வயிறு முட்டை திண்டா எப்படின்னா தூக்கம் வரும்? பேரண்ட் படுக்கிறதுக்கே முடியாம இருக்கும். டேய் தடியா, நான் ஒரு வார்த்தை பேசினா மூஞ்சி பேத்துறேன். போடா குண்டா தடியா, எரும மாடு, பன்னி மாடு, பிசாசு மாடு. இரு ஒரு நாள் உனக்கு என்ன பண்றேன்னு பாறா. இங்க பாரு குட்டிமா, இவ்வளவு கோவம்லாம் ஆகாது. என்ன கன்சீவா இருக்க? இவளே இந்த லட்சணம், இவ புள்ள என்ன ஆட்டா இருக்குமோ? பாரு, இனிமே இவன் கூட நான் பேசவே மாட்டேன். முதல்ல இவனை போ சொல்லு, என்ன கோவப்படுத்திட்டே இருக்கான். சரி விடு பாத்துக்கிடுவோம். டேய் நீ இப்ப என்ன கொஞ்ச நேரத்துல அடி வாங்கிட்டு ஓடுவேன்னு நினைக்கிறேன். போடா பேசாம போடா. என்ன துரத்துறதுலே குறியா இருங்க. என்ன இந்த குண்டம்மாவெல்லாம் துரத்திடாதீங்க. குண்டம்மா போடா தடியா, எரும மாடு. சரி நீங்க உங்க பாசமலையை பொழிங்க, என்னோட வேலை சிறப்பா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி நான் போய் ஒரு நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுறேன். என்ன பண்றது, காலைல சீக்கிரமா வேற எழுப்பி விட்டுருவாங்க. சரிங்க குட் நைட். அடியே குண்டம்மா, தங்கச்சி என் தங்கச்சி, பாசமான குண்டச்சி, குட் நைட் அடி. தடியா என்னம்மா என் குட்டிமாக்கு இவ்வளவு கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? கன்சீவா இருக்கன்னு ஒவ்வொரு டைம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அம்மா நீ தூங்காம இருக்கு இப்படி உலாத்திட்டு இருக்க? தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? அப்பதே மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் பயங்கரமா தூக்கம் வந்துச்சு. ஏன் மேலே தூங்கி விழுந்த. சரி போக போய் படுன்னு தூங்க சொல்லிட்டு நான் இப்படி போக, சரி உள்ள ஒரே வெக்கையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இங்க 2 பேரும் கூத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கோவம் படக்கூடாதுடா. உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? கன்சீவா இருந்தா மூட் ஸ்விங்ஸ் அப்படித்தான் இருக்கும். வாங்க நீ, என்ன நீங்களும் தூங்கலையா? இல்ல இன்னைக்கு என்ன ரூம பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டானா? இல்ல இன்னைக்கு நல்லா தெளிவா தான் இருக்காரு, அதெல்லாம் எடுத்துட்டு வரல. நீ தெளிவாயிட்ட போல. நீ எப்ப பார்த்தாலும் முட்டாளாவே இருந்தா என்ன குட்டிமா? அதான் தெளிவாயிட்ட. அங்க தெளிவா இருந்து என்ன பிரயோஜனம்? தெளிவா இருக்க வேண்டிய இடத்துல தெளிவா இல்லையே. என்ன நீ இப்பலாம் என் அண்ணனை ரொம்ப கலாய்க்கிறீங்க போல. ஆமா அப்படியே கலாச்சிட்டா மட்டும் அவருக்கு எல்லாம் புரிஞ்சிருது பாருமா. ஏங்க உங்களுக்கு தூக்கமே வராதாங்க? எனக்கு தூக்கம் வருது, வராம இருக்கு. அத பத்தி உங்களுக்கு என்ன? அண்ணி ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன திங்கிற மாதிரி பாக்குறீங்க? சொன்னவனே திரும்பிக்கிட்டா பார்த்தது இல்லைன்னு ஆயிருமா? எதுக்கு எப்படி வந்து நின்றீங்க? எனக்கு வேண்டுதல் பாத்தீங்களா, நான் வந்து நிக்கணும்னு. உங்க அண்ணி தான் பிடிச்சு தள்ளி விட்டாங்க. அவங்க தள்ளி விட்டா நீங்க என் பக்கத்துல வந்து நின்றுவீங்களா? இது என்னடா கொடுமையா இருக்கு? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலை விரிச்சு அடிச்சான். கொடுமை தலையில விரிச்சு ஆடுமா? காமெடி பண்றீங்க தெரியுது, ஆனா சிரிப்பே வரல. உங்களை கீழே தள்ளி விடாம சேஃப்டி பண்ண நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஓகே, அதை விட்டுட்டு சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு ரொம்ப தாங்க பண்றீங்க. சரி சார், குறைச்சே பண்ணிக்கிறேன். உருட்டி என்ன மறக்குன்னா நான் என்ன சிறு பிள்ளையா? பேசி வார்த்தையால என்ன தாக்குற நீ? என்ன கிளி பிள்ளையா? ஏதோ பண்ண
சொல்லி சொல்லி மனச நீ எங்க எடுக்க பாக்குற என்ன திங்கிற மாதிரி பாக்குறீங்க? இப்பெல்லாம் எல்லாம் பப்ளிக்காவே ரொமான்ஸ் பண்றாங்க. பார்க்க பத்திக்கிட்டு வருது. அனி இது என்னமோ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற மாதிரி இருக்கேன். அது இல்ல குழந்தனாரே, அது எப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. சரி ஆமா ஹரிமா, இங்க என்ன வேலை? எல்லாரும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். அதான் காத்து வாங்கல, ஒரு காதல் பண்ணிட்டு போலான்னு. என்னன்னா எல்லாம் அடி வாங்கிட்டு ஓட போறீங்க. என்னன்னா நீங்களும் தூங்கலையா? எப்படிதான் தூக்கம் வரும்? நாளைக்கு விடிஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சுத்தமா தூக்கம் வரல. என்ன பண்ண? சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அப்புறமா போய் தூங்கலாம். என்ன கல்யாணம் சரணுக்கு அவனே மூஞ்சில சொங்கி விழுந்த மாதிரி நிக்கிறான். உங்களுக்கு என்ன? ஏய் எனக்கெல்லாம் தூக்கம் வரல. அவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனுக்குலாம் தூக்கம் வராது. அவன் ஒரே ட்ரீம்ல இருப்பான். ஏன் குழந்தனாரே, கண்ணை மூடினாதான் ட்ரீமே வரும். அதெல்லாம் நம்ம சரணு கண்ணை திறந்து வச்சுட்டே ட்ரீம்ல போவேன். ஆமா குண்டப்பா. குண்டம்மா எவ்வளவு நாளாச்சுல இப்படி எல்லாரும் ஒண்ணா இருந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரடி சொன்னது? எனக்கு இப்ப வரைக்குமே நம்பிக்கையே இல்ல இந்த கல்யாணம் நிக்கும்னு. நீ என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு எனக்கு புரியல. என் தலை விதி அவன் கூட தானா, அதை யாருனால மாத்த முடியும்? உன் தலை விதிய எனக்கு மாத்தி எழுத தெரியும். என்ன அமைதியா இரு. என்ன மிருதுலா அக்கா வாங்கக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், மரியாதைலாம் ஒண்ணும் வேண்டாமா. என்ன ரெடி பண்ணிட்டு போற? எனி டைம் உன் தங்கச்சி கூடயே தான் இருக்க. எங்க யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிற ஏன்? அது ஒன்றும் இல்லைக்கா, அவளுங்க ரெண்டு பேரும் எப்போதுமே அப்படிதான். நான் என் தம்பி அப்புறம் லாஸ்ட்டு தங்கச்சி என்கிட்ட ஒட்டுவா. இவளுங்க ரெண்டு பேரும் எப்போதுமே தனியாக தான் இருப்பாளுங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ அதே மாதிரி தான் என் குழந்தைங்க ரெண்டு பேரும். விடுதலா உன் புருஷனும் அடுத்து இன்னொரு குழந்தை இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான். ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் பிரிய மாட்டாங்க. அப்பா உலகத்துல இல்லாத பாசம். ஏன் ஹரி அண்ணி அவனை எந்த அளவுக்கு பாசமா இருக்கிறாலும் அந்த அளவுக்கு அடிச்சு முள்ள கட்டுவானுங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஏ ஹரி, கம்பெனி ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. சும்மாதான். சரி எதுக்கு வந்தீங்க? சீக்கிரம் அதை பண்ணுங்க. அது ஒன்றும் இல்லை, பட்டம் கட்டணும். அதான் அங்கே வச்சு தான் கட்டுவாங்க. இருந்தாலும் புடவை அங்கே வச்சு மாத்துறதுனால புடவை மாற்றி தான் தாலி கட்டணும். அதனால பட்டத்தை மட்டும் கட்டி விட்டுட்டு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஒரு சின்ன மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் புடவை மாற்றி தாலி கட்டுற மாதிரி. மிருதுலா சொல்லுக்கா. ஏன் ஆளு ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? அவளுக்கு தலைவலியா? இந்த தலைவலி எத்தனை நாள் இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தலைவலியா. சும்மா இரு ஹரி. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா கல்யாணம் போற பொண்ணுக்கும் அது ஒரு பயம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாரு, உன் அக்காவும் பயந்துட்டு தான் வந்தாங்க. இப்ப எப்படி ஜாலியா இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே செம்ம ஜாலியா இருக்கலாம். ஓகே சரி, நான் பட்டை கட்டி விடுறேன். ஏன்னா நேராகுது, எனக்கு வெளியே வேலை இருக்கு. கொடுங்கக்கா, நான் வேணா கட்டி விடுறேன். பரவாயில்லடாமா, நானே கட்டுறேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கரைந்தாய் நீயும் நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே. சரிம்மா, கூட்டிட்டு வரியா இல்ல எப்படி? மிருதுலா மறுபடியும் சாரி மாத்தணும், ஓகேவா? அப்ப திரும்ப வந்துக்கலாம். ஓகே? ஆமா நீ சரி கூட்டிட்டு வா, எனக்கு வெளியே வேலை இருக்கு. அக்கா அக்கா நீங்களும் நீங்க 3 பேரை கூட்டிட்டு போங்க. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுடி. அக்கா ஏன் என்ன விட்டு போற? என் கூடயே இருடி. நான் வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம். நீ போய் உங்க உட்காரு. சாரி மாத்துறதுக்கு கூப்பிட வரும்போது நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்கு. நான் இருக்கேன், தைரியமா போ. வா போலாம் போ. சரிண்ணா போலாமா? டேய் பட்டம் கட்டவும் எப்படி தெரியுமா இருக்க? போட வெக்கமா இருக்கு. வெக்கம் ஆள பாரு. சரி கூட்டிட்டு போலாம். சரிண்ணா வாங்க.
கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. அடுத்து பொண்ணு வந்து saree மாத்திட்டு வந்து அப்புறமா தான் தாலி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமா கூட்டு போய் அது என்ன பூஜையை பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருங்க. என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல சுத்தாதீங்க, புரியுதா? அவன் கூட மகேஷ் நீ இரு. சரிண்ணா. கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடியாரு இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது சரி வாமா போலாம். பல ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு என்ற மேகங்கள் எங்கே தூருமோ யார் நெஞ்சம் யாரிடம் எங்கே சேருமோ மாப்பிள்ளை அந்த பூவை எடுத்து அக்னி குண்டத்துல போடுங்க. சரிங்க சார். டேய் அக்னி குண்டத்துல போடு. ஊர்ரி குண்டம். நம்ம 2 பேரும் நேர்ல மீட் பண்ணிக்கும் போது தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறதே தெரிய வரும். அது வரைக்கும் எதுவும் தெரியாது. இப்படியே போகட்டும். உனக்கு நான் இருக்கேன்டி. முகத்தை பார்க்கவே விழிகள் வாழுதே பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே உன்னருகில் வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே அப்பா 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 எத்தனை டைம் சொல்லிருக்கீங்க நான் தோக்க பிறந்து வேணும்னு. அப்பா இப்ப நான் தோத்தவனோட பயமா இருக்குப்பா. அப்பா அப்பா மீறதுல இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட அவ யாரையும் லவ் பண்றான்னு எனக்கு தோணுது. அப்பா அப்பா அவன்ப்பா ஏன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது போலப்பா. நானும் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியலப்பா. அப்பா நான் கல்யாணத்தை நிறுத்த சொன்னா நிறுத்துவாங்களப்பா. அப்பா அப்பா நான் தோக்க கூடாதுப்பா. மிருதுலா பாவம்பா, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவ என்னப்பா பண்ண போறா? அப்ப ஒண்ணுமே புரியலப்பா. அந்த கல்யாணத்துல என்னப்பா நடக்க போகுது? அப்ப என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியலப்பா. எப்படி அது நின்றணும்ப்பா கல்யாணம். டேய் மகேஷ் நீ வா. வரேண்ணா. உன்னோட நாத்தனார் நீ தானமா? ஆமா சாமி. இந்த மாத்து புடவையை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மணமேடியில் உட்கார சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் தாலி கட்டணும். நீ தான் போகணும். சரிங்க சாமி. அதுக்கப்புறம் எல்லாரும் மணமேடிக்கு வந்தா போதும். வாங்கிக்கோ புடவைய. அப்பா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. வேண்டாம், பிடிக்கல. யாராவது ஏதாவது பண்ணுங்க. நீ இல்லாத வாழ்க்கைய வாழ முடியாது. அப்பா அப்பா மிருதுலா பாவம்ப்பா. அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, என்னால முடியல. அப்பா பேசாம நான் மேல இருந்து கீழே குதிச்சுட்டா கல்யாணம் நின்றுல. நான் அப்படி பண்ணுவா? ஆமாப்பா ஆமாப்பா, நான் அப்படி செஞ்சிருவேப்பா. சொல்லுங்கப்பா. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம் மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம் அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே காதல் 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 காதல்
கொதித்திடும் நரகமா காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா கெட்டி மேடம், கெட்டி மேடம்.